இது நம்ம ஃபேமிலி. பட்டைக்கோவில் பகுதியில் கடைவீதி பகுதிகளில் நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அது குறித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் தமிழ்செல்வன். வணக்கம் தமிழ்செல்வன். சேலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது? தற்போதைய கள சூழல் வருங்க. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம் பெரிய சோரகை பகுதியில் கடந்த மார்ச் 24ஆம் தேதி சென்றாய பெருமாள் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை துவங்கினார். பின்னர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சேலம் கடைவீதி பகுதியில் சேலம் அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சேலம் கடைவீதி பகுதியில் துவங்கிய இந்த பிரச்சாரமானது சின்ன கடவீதி, முதல் அகரகாரம் ஆகிய பகுதிகளில் வேட்பாளரை ஆதரித்து நடந்து சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக காய்கறி கடைகள், பழக்கடைகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் ஆகியோரை நேரில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் விக்னேஷை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு வாக்கு கேட்டு தற்பொழுது பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இதனிடையே கடைவீதி பகுதியில் தேநீர் கடைக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேநீர் கடையில் தேநீர் அருந்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இதே கடைவீதி பகுதிகளில் நடந்து சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதே போன்று இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து தற்பொழுது கடைவீதி பகுதியில் நடந்து சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக கடைவீதி பகுதிகள் இன்றைய தினம் மிகவும் அதிகமாக காய்கறி கடைகள் நிறைந்து காட்சியளிப்பதன் காரணமாக மக்கள் கூட்டம் அதிகம் நிறைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் நடந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளதால் மக்கள் வியந்து பார்த்து வருகிறார்கள். அந்த காட்சியில் நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில இந்த பிரச்சாரமானது ஒரு அதிமுகவின் பிரச்சாரமானது ஒரு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது என்று சொல்லலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.